குளித்து முடித்தவள் அவசரத்தில் பாவாடையை மட்டும் மேலே தூக்கி கட்டிக்கொண்டு ஒரு சிறிய துண்டை தோளில் போட்டபடி வெளியே வந்தாள். தன் அறைக்குள் செல்ல வேண்டுமென்றால் ஹாலை கடந்துதான் போக வேண்டும். வீட்டில் கணவனும் மகனும் தவிர யாரும் இல்லை என்ற தைரியத்தில் அப்படியே வந்தவள் ஹாலில் ஒரு கூட்டமே அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். ஐயோ, என்ன இது, இவங்க வந்துட்டாங்களா என்று பதறியவள் தன்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து திரும்பி ஓட முயன்றாள். ஆனால் ரேகா அவளை பார்த்துவிட்டாள். அத்தை என்று உற்சாகமாக கத்தியபடி தன் அப்பாவின் மடியில் இருந்து துள்ளி எழுந்த ரேகா ஓடி போய் வைதேகியை அப்படியே கட்டிக்கொண்டாள். ரேகா கட்டிக்கொண்ட வேகத்தில் வைதேகி அணிந்திருந்த அந்த பாவாடை அவள் உடலில் ஒட்டி கொண்டது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. ரேகா அவளை ஆசையாக குலுக்கி கட்டிக்கொள்ளும்போது நினைவுகள் அலைபாய்ந்து துள்ளி ஆடியது. வைதேகி பதற்றத்தில் தன் தோளில் இருந்த துண்டால் மறைக்க முயன்றாள். ஆனால் அந்தச் சிறிய துண்டால் மறைக்க முடியாத அளவுக்கு இருந்தன. அங்கிருந்த ரேகாவின் அப்பாவும் அண்ணனும் அந்த அழகை பார்த்து அப்படியே வாய்ப்பிளந்து நின்றார்கள். விவேக் தன் அம்மாவின் இந்த நிலையை பார்த்து ஐயோ அம்மா என்று தலையில் அடித்துக்கொண்டான். பிரபாகரோ தன் மனைவி மற்ற ஆண்கள் முன்னால் இப்படி நிற்பதை பார்த்து திகைத்து போய் நின்றார். ரேகா வைதேகியின் கையை விடாமல் பிடித்துக்கொண்டு வாங்க அத்தை, எங்க வீட்டு ஆட்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று பிடிவாதமாக ஹாலுக்கு இழுத்து வந்தாள். வைதேகிக்கு கை கால் ஓடவில்லை. ஐயோ ரேகா, கொஞ்சம் இரும்மா, நான் போய் டிரஸ் மாத்திட்டு வந்துடுறேன் என்று அவள் பின்வாங்க முயன்றாள். என்ன அத்தை நீங்க, இவங்க என்ன வெளியாட்களா, நம்ம குடும்பம்தான் என்று சொல்லி ரேகா அவளை வலுக்கட்டாயமாக எல்லார் முன்னாடியும் நிற்க வைத்தாள். ரேகாவின் அப்பா ஜெகதீஷும் அண்ணன் தினேஷும் வைதேகியை மேலிருந்து கீழாக நோட்டமிட்டார்கள். அந்த ஈரமான பாவாடையில் வைதேகியின் நின்றிருந்தாள். அப்பா, இவங்கதான் என் செல்ல அத்தை என்று சொன்ன ரேகா வைதேகியின் கன்னத்தை கிள்ளி ஒரு முத்தமிட்டாள். அத்தை, இவங்க என் அம்மா சகுந்தலா, இவங்க அப்பா ஜெகதீஷ், இவன் என் அண்ணா தினேஷ் என்று அறிமுகப்படுத்தினாள். வைதேகி கைகூப்பி வணக்கம் சொல்ல முயன்றாள். ஆனால் தோளில் இருந்த துண்டு நழுவி விழுந்திடுமோ என்ற பயத்தில் கைகளை தூக்க முடியாமல் கூச்சத்தில் நெளிந்தாள். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டிரஸ் மாத்திட்டு வந்துடுறேன் என்று அவள் நகர முயன்றபோது ரேகா விடாமல் பிடித்துக்கொண்டாள். என்ன அத்தை, அதான் நம்ம குடும்பம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, எங்க வீட்ல இதையெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க என்று அவளை நகர விடாமல் தடுத்தாள். அப்போது சோஃபாவிலிருந்து எழுந்த சகுந்தலா, என்ன சம்பந்தி, இதுக்கு போய் இப்படி கூச்சப்படுறீங்க, வாங்க நாம கிச்சன் பக்கம் போவோம் என்று சொல்லி வைதேகியை அணைத்தபடி கிச்சனுக்கு அழைத்துச் சென்றாள். சகுந்தலாவின் அந்த துணிச்சலும் வைதேகியின் அந்த ஈரமான கோலமும் சேர்ந்து விவேக்கிற்கு தலைக்கேறியது. விவேக்கிற்குள் கோபம் அனலாக கொதித்தது. மனதிற்குள் என்னடா இது, அம்மாவை பாவாடையுடன் ஹாலில் நிற்க வச்சதும் இல்லாம இவ இப்படி இழிச்சு பேசிட்டு இருக்காளே என்று ரேகாவின் மேல் அவனுக்கு பயங்கர ஆத்திரம் வந்தது. ஆனால் ரேகாவின் அப்பாவும் அண்ணனும் வைதேகி கிச்சனுக்குள் மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தது விவேக்கின் ஆத்திரத்தை இன்னும் அதிகரித்தது. கிச்சனுக்குள் இருந்து பெண்களின் கலகலப்பான சிரிப்பொலி ஹால் வரை கேட்டுக்கொண்டிருந்தது. இங்கே ஹாலில் ஆண்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் பின்னணியை பற்றி பேச விவேக்கிற்கு தலை சுற்றாத குறைதான். ரேகாவின் அப்பா ஜெகதீஷ் தங்களுக்கு பெரிய மார்பிள் பிசினஸ் இருப்பதாகவும் அதில் வருடாந்தம் சுமார் 5 கோடி ரூபாய் வரை லாபம் வருவதாகவும் மிகச் சாதாரணமாக சொன்னார். அடுத்த அண்ணன் தினேஷ் பேசும்போது தனக்கு சொந்தமாக 5 முதல் 6 பெட்ரோல் பங்க் இருப்பதாகவும் இன்னும் சில பிசினஸ் புராஜெக்ட்கள் போய்கொண்டிருப்பதாகவும் கூறினான். அவர்கள் சொல்ல விவேக்கிற்கு மூச்சு முட்டியது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் குடும்பமா என்று வியந்து போனான். ஆனால் இவ்வளவு வசதி இருந்தும் அவர்கள் பேச்சுக்கு பேச்சு, எங்களுக்கு உங்களைப் போல ஒரு யதார்த்தமான குடும்பம்தான் பிடிச்சிருக்கு. விவேக் எங்க வீட்டுக்கு மருமகனா வர எங்களுக்கு முழு சம்மதம் என்று அடித்துச் சொன்னார்கள். விவேக்கின் தகுதியையோ வசதியையோ அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. விவேக்கை அவர்களுக்கு அப்படியே பிடித்திருந்தது. அதேபோல் பிரபாகர் தங்கள் குடும்பத்தின் எளிய நிலவரத்தை பற்றி பேசும்போதும் அவர்கள் எள்ளி நகையாடவோ அல்லது அருவருப்பாகவோ பார்க்கவில்லை.
மாறாக மிகவும் மரியாதையோடு காது கொடுத்து கேட்டார்கள். என்னதான் அவர்களுடைய உடை மற்றும் பழக்கவழக்கங்கள் விவேக்கிற்கு பிடிக்காமல் இருந்தாலும், இவ்வளவு பணக்காரர்களாக இருந்தும் ஒரு நடுத்தர குடும்பத்திடம் அவர்கள் காட்டிய அந்த பண்பும் யதார்த்தமும் விவேக்கை திகைக்க வைத்தது. அவனறியாமலேயே அவர்கள் மேல் ஒரு தனி மரியாதை அவனுக்குள் உருவானது. அப்போது காலிங் பெல் சத்தம் கேட்க விவேக் சென்று கதவை திறந்தான். வந்திருந்தது அவன் தங்கை திவ்யா. வீட்டின் வெளியே நின்ற அந்த பிரம்மாண்டமான சொகுசு காரையும் வாசலில் கிடந்த விலை உயர்ந்த காலணிகளையும் பார்த்ததுமே அவளுக்கு புரிந்துவிட்டது, ரேகா அண்ணியின் குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். உள்ளே வந்தவள் ஹாலில் இருந்த பெரியவர்களை பார்த்து ஒரு அழகான புன்னகையை உதிர்த்தாள். பிரபாகர் அவளை தன் அருகே அழைத்து, திவ்யாம்மா, அண்ணியோட அப்பாவும் அண்ணாவும் வந்திருக்காங்க பாரு என்று அறிமுகப்படுத்தினார். திவ்யா அவர்களை பார்த்து மரியாதையுடன் கைகூப்பி வணக்கம் வைத்தாள். பிரபாகர் அவளது தோளில் பாசமாக கைபோட்டு அணைத்தபடி, இவ என் செல்ல பொண்ணு, பேர் திவ்யா. இப்போ காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறா என்று அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ரேகாவின் அப்பாவும் அண்ணன் தினேஷும் திவ்யாவை நலம் விசாரித்தனர். அவளது படிப்பை பற்றியும் எதிர்கால திட்டங்களை பற்றியும் அன்பாக கேட்டனர். அதன் பிறகு திவ்யாவும் மெல்ல நழுவி பெண்கள் இருக்கும் கிச்சனுக்குள் நுழைந்தாள். ஹாலில் ஆண்களின் பேச்சும் கிச்சனில் பெண்களின் சிரிப்பொலியும் அந்த வீட்டின் சூழலையே ஒரு திருவிழா போல மாற்றியிருந்தது. அப்பா, சாப்பாடு ரெடி, பரிமாறலாமா என்று உள்ளே இருந்து ரேகா குரல் கொடுக்க, எனக்கும் நல்ல பசி, தாராளமா வரலாம் என்று ஜெகதீஷ் உற்சாகமானார். விவேக்கும் பிரபாகரும் பெரிய டைனிங் டேபிளை இழுத்து போட்டு சுற்றி நாற்காலிகளை அடுக்கி தயார் செய்தனர். ரேகாவின் குடும்பத்தினர் டேபிளில் அமர திவ்யாவும் ரேகாவும் சுடச்சுட பிரியாணி, சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை என்று அடுக்கினார்கள். ஆனால் வைதேகி மட்டும் கிச்சனை விட்டு வெளியே வராமல் தயங்கியபடி உள்ளேயே நின்றாள். பிரபாகர் ரேகாவை பார்த்து, அம்மாடி, உன் அத்தையை வரச் சொல்லும்மா என்று சொல்ல ரேகா உதட்டை பிதுக்கினாள். ஐயோ மாமா, நாங்க கூப்பிட்டு பார்த்தாச்சு, ஆனா அத்தை ரொம்ப கூச்சப்படுறாங்க என்றாள். பிரபாகர் திரும்பி கிச்சனை பார்க்க அங்கே வைதேகி இன்னும் அதே ஈரமான பாவாடை மற்றும் தோளில் துண்டுடன் தயங்கி நிற்பது தெரிந்தது. பரவால்ல, நீ வா வைதேகி என்று அவர் அதட்டலாக அழைக்க அவள் வேறு வழியின்றி மெல்ல வெளியே வந்தாள். விவேக் இதை பார்த்ததும் பற்களை கடித்தான். மனதிற்குள், என்ன இது, இன்னுமா டிரஸ் மாத்தாம இருக்காங்க, இவங்க இப்படியே எல்லார் முன்னாடியும் பரிமாற போறாங்களா என்று அவன் முகம் சுளிக்க, பிரபாகரோ, வைதேகி, எல்லாருக்கும் எடுத்து பரிமாறு என்று கட்டளையிட்டார். வைதேகி தன் தோளில் இருந்த துண்டை ஒரு கையால் இறுக பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு தட்டுக்கும் குனிந்து பிரியாணி பரிமாறத் தொடங்கினாள். அவள் கையை நீட்டி கரண்டியால் சோற்றை எடுக்கும்போதெல்லாம் இங்க ஜெகதீஷும் தினேஷும் தட்டில் இருந்த பிரியாணியை விட வைதேகியதான் கண் இமைக்காமல் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். வைதேகிக்கு அவர்கள் பார்வை தன் மேல் படிவது தெரிந்தும் அந்த ஆடையிலேயே குனிந்து நிமிர்ந்து பரிமாறினாள். டைனிங் டேபிளில் பிரியாணி வாசம் ஆளை தூக்கியது. எல்லோரும் சாப்பிடத் துவங்க ஜெகதீஷ் மிக உரிமையோடு, தங்கச்சிம்மா, நீயும் இப்படி வந்து உட்காரு என்று தன் அருகிலேயே வைதேகியை அமரச் சொன்னார். பாவாடையுடன் நின்றிருந்த வைதேகி ஒரு நிமிடம் தயங்கினாலும் அவர் மீண்டும் அழைக்கவும் வேறு வழியின்றி அவர் அருகே அமர்ந்தாள். ஒரு கையால் தான் மறைத்திருந்த துண்டை பிடித்துக்கொண்டே சாப்பிட முயன்றாள். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரேகா மின்னல் வேகத்தில் அந்த துண்டை ஒரு இழுக்க அது அவள் கைக்குச் சென்றது. ஏய் என்று அதிர்ச்சியில் கத்திய வைதேகி சட்டென தன் இரு கைகளையும் குறுக்காக வைத்து மறைக்க முயன்றாள்.